வீடு ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜெப சத்தம் கேட்டுதான் ஆக வேண்டும். எந்த வீட்டில் ஜெப சத்தம், ஆராதனை சத்தம், வசனத்தினுடைய சத்தம் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக கர்த்தர் உலாவுவார். அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தரே வசிப்பார். நீங்க போய் நிக்கணும். கணவனாரை குறித்து யாரிடத்துலையும் சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல போய் உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்கிட்ட சொல்லுங்க. மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கணவனாரை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்த கம்ப்ளைண்ட்டை யாரிடத்துல சொல்லுங்க. கர்த்தரிடத்துல, ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கல, நீங்க கொஞ்சம் மாற்றுங்க, நீங்க கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள்ல பதில் தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, என் குடும்ப சமாதானத்திற்காய் நான் இனி என் வாயை வேறு யாரிடத்திலும் திறக்க மாட்டேன். கர்த்தரிடத்துல மட்டும்தான் நான் திறப்பேன். அமைதியா இருங்க, ஒண்ணுமே சொல்லாதீங்க. சிலருக்கு ஒரு பெரிய பழக்கமே இருக்குது. அம்மாட்ட சொன்னா பெரிய ஆறுதல், சிலருக்கு அப்பாட்ட சொன்னா பெரிய ஆறுதல். நான் சொல்றேன், நீங்க ஆறுதல் படுவீங்க, ஆனா இன்னொரு ஆத்துமா உங்க அம்மாட்ட உங்க வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க அம்மா உங்களை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ஆறுதல் படுத்துவாங்க. கவலைப்படாத மகளே, ஆண்டவர் கூட இருக்காரு, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ தைரியமா இரு. நல்ல அம்மா அங்க கண்டிப்பா ஆறுதல் படுத்துவாங்க. ஆனா ஆறுதல் படுத்திட்டு அடுத்த நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு வலி வரும் பாருங்களேன். தன் பெத்தெடுத்த பிள்ளை மனசு கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளவு வலிக்கும் அவங்களுக்கு. ஆனா வெளியே என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பயப்படுற, ஒன்றும் இல்லை, உங்க அப்பாவுடையா, உங்க தாத்தாவுடையா, அப்படி வெளியே சொல்லிடுவாங்க. அது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இன்னொருத்தரையும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. இன்னொரு அம்மா அப்பாவை, அவங்க வயசானவங்க, அவங்க நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தேவராஜ்யத்துக்கு போக போறாங்க, அவங்கள போய் ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஆனா உங்க கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை உடனே சரியாயிரும். நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சரியாயிருவீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? சமாதானமா இருக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு வந்து கஷ்டமாவே இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல தான் வைக்கணுமே தவிர இன்னொருத்தரிடத்துல. சிலர் வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு குளிர் காயிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதை. சிலருக்கு அதுவே தான் வேலையா இருக்கும். உங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதுல சந்தோஷப்படுறதா சிலருடைய வாழ்க்கையா இருக்கும். அதனாலதான் உங்க குடும்ப சமாதானத்திற்கு மிக அவசியமானது தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர்களை நீங்க எப்பவுமே உள்ள கொண்டு வரவே கூடாது. கொண்டு வரவே கூடாது. எதுனாலும் கர்த்தரை வச்சு உங்களுக்குள்ள சமாளிச்சிருங்க. ஆண்டவர் உங்களோட இருந்து நடத்துவார். ஆமென். இன்னைக்கு 2 காரியத்தை நம்ம தியானித்தோம். ஒன்று, ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்னன்னா நன்றியுள்ள ஒரு உணர்வு. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, என்னுடைய விஷயங்களை நான் தேவனிடத்தில் சொல்லுவேனே அல்லாமல் மனிதனிடத்திலே எதையும் நான் சொல்லுவது இல்லை. ஆண்டவரே, என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனியும், உங்க சமூகத்திலே அது பெருதியா இருப்பதாக. ரொம்ப அவசியமானது என்னன்னா குடும்ப சமாதானம். என்ன சம்பாதிச்சாலும், எவ்வளவு வெளியில வந்து நம்ம வந்து ரொம்ப நல்ல பேர் எடுத்தாலும், பெரிய மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு இருந்தாலும், குடும்பம் சரியில்லைன்னா அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. அதுவும் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சவாலாய் வளர்த்தது என்கிறது அது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஆனா ஆண்டவர் அதை தருவார். அவர்தான் சமாதான காரணர். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அவர் சமாதான காரணர். அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் நதியை போல இருக்கும். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு உங்க குடும்பத்துல உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் பார்த்த சகல சமாதானத்தையும் உங்க பிள்ளைகளும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபையா இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க 2 காரியத்தை சொல்ல மறக்க கூடாது. ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் ஆலோசனை என்னன்னா, அம்மா அப்பா, ஒரு நாள்ல அவனுக்கு இப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை அவன் அந்த பையன் இப்படி இருந்திருக்கலாம், ஆனா ஒரு நாள்ல அவன் இப்படி இருந்தானே, ஒரு நாள்ல அவன் இப்படி இருந்தால, நன்றியை நினைப்பா, நன்றியை நினை, மறந்துரு, விட்டுரு. அவன் பெலனா இருக்கும்போது இப்படி செஞ்சால, அந்த மாதிரி நன்றி உள்ள ஒரு உணர்வை முதல்ல விதைச்சிருங்க. நம்பர் 2, ரெண்டாவது, யாரு உங்க அம்மா அப்பா நிறைய பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்காக சொல்றேன், உங்க பிள்ளைங்க வந்து உங்க கணவனாரை குறிச்சோ உங்க மனைவியை குறிச்சோ சொல்லும் போது நீங்க கேட்காம விட்டுற முடியாது. கேட்காம விட்டுற முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க கேட்காம விட்டீங்கன்னா எங்க அம்மாவே என்ன புரிஞ்சுக்கலன்ற பிள்ளைங்க ஒரு தப்பான எண்ணத்துக்கு வந்துருவாங்க. எங்க அம்மாவுக்கே கேட்க முடியல, எங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்றதுக்கு முன்னாடியே எங்க அம்மா என்ன தப்பா நினைச்சிட்டாங்கன்றவாங்க. அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. கேளுங்க, கேட்டுட்டு முடிச்சுட்டு
சரிம்மா என்கிட்ட நீ சொல்லிட்ட, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். ஆனா உன் பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட சொல்லுனா? ஏசப்பாட்ட சொல்லுமா, ஏசப்பாட்ட சொல்லுப்பா. அவர்கிட்ட போய் நில்லு, அவர்கிட்ட முழங்கால் படியிடு. அவர் இந்த குடும்பத்தை ரொம்ப அழகா கட்டுவாரு. நீ பெரிய ஊழியம் செய்யற, நீ பெரிய ஊழியம் செய்ய போற, உன் பிள்ளைங்க பெரிய ஊழியம் செய்ய போறாங்க. இப்படிதான் இருக்கும், போராட்டம் வரும். ஆனா தேவனிடத்துல போய் நிற்கும் போது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவாரு. நாங்க பேசுறதுனால எதுவும் நடக்க போறதில்லை, நாங்க பேசின பிரிவினைகள் அதிகமாயித்தான் இருக்கும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை சொல்லணும். நீங்களும் உங்க மனசுல எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு போங்க, போயிட்டு நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கணவன் மேல கசப்பு இருக்குதா, மனைவி மேல கசப்பு இருக்குதா, தயவு செய்து நான் சொல்றத நீங்க அன்பாய் கேளுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கேளுங்க. உங்க கணவன் உங்களுக்கு செஞ்ச நன்மையை ஒரு டைரியில எழுதுங்க. உங்க மனைவி உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை டைரியில எழுதுங்க. நீங்க எழுதி முடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் மேல பாசம் வருதான்னு பாருங்க, இல்லைன்னா அவங்க மேல பாசம் வருதா இல்லையான்னு பாருங்க. எந்த மனைவியும் தியாகம் இல்லாமல் இல்லை, எந்த கணவனாரும் தியாகம் இல்லாமல் இல்லை. எத்தனை 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 அதை நினைங்க, அதை நினைங்க. அதை நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வோம். ஏன் அப்படின்னா, நீங்க சரியாகாத பட்சத்துல உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்கன்னா இந்த கட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணும்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பாருங்க. அதனால தான் சொல்றேன், நான் பேரண்ட்ஸை சில நேரத்தில் வற்புறுத்தி, நீங்க கஷ்டம்தான், நிறைய பேருக்கு உடைவு. உண்மையிலே எனக்கு தெரியும் உங்க காயம் ரொம்ப பெருசா இருக்கலாம், பட் நீங்க ஏன் சரியாகணும் அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் உங்க பிள்ளைகளாவது நல்லா வாழணும் இல்ல, நல்லா இருக்கணும் இல்ல, இந்த சாபம் அப்படியே கண்டினியூ ஆயிடக்கூடாது இல்ல, இந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆயிடக்கூடாது இல்ல. அதனாலதான் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அந்த குணத்தை எல்லாம் மாத்திக்கிங்க, கிளியர் பண்ணிக்கிங்க. நம்ம போறதுக்குள்ள நம்முடைய குடும்பத்தினுடைய சாபத்தை நம்ம ஜெயிச்சுட்டு தான் கடந்து போகணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி உள்ள ஒரு கணவன் மனைவியாய் இல்ல வெற்றி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு வர்ற பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்க கண்டிப்பா அவங்க வெற்றி உள்ளவங்க தான் இருப்பாங்க. அப்படியே கண்டினியூ ஆயிரும். அது அப்படியே அந்த ஆசீர்வாதம் கண்டினியூ ஆயிரும். அதனால நமக்காக அல்ல, நம்முடைய சன்னதிக்காக, நமக்காக அல்ல, நம்முடைய சன்னதிக்காக. ஒருவேளை கணவனான இழந்த அம்மா அங்க ஐயா அங்க இருப்பீங்கன்னா, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க 2 பேரும் தீர்க்காய்சோட வாழணும். நான் சின்ன வயசுல இருந்தே என் கணவனான இழந்துட்டேன். ஆனா என் பிள்ளை அப்படி விழுந்துடக்கூடாது, என் பையன் அப்படி இருந்துடக்கூடாது. அவங்க பூரண வயசுள்ளவங்களா மறிக்கணும். எனக்கு தெரியும், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய அம்மாங்க சின்ன வயசுலேயே உங்களுடைய கணவனாரை இழந்து ஒரு ஒத்தைக்கு 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 வாழ்ந்து சகிச்சு எத்தனை பாடுபட்டீங்க. ஆனா உங்க நிலைமை உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வரக்கூடாது. ஆமீன். அவங்க தீர்க்காய்சோட வாழணும். அவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும்.